வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6th எக்கனாமிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஓல்டு புக்கா இல்லை நியூ புக்கா அப்படிங்கிற சந்தேகமே வேணாம். 2 புக்குமே கலந்து தான் இந்த எக்கனாமிக்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான் அவங்க புக்கில் இருந்தே கேட்க முடியும். அது ஓல்டு புக்காக இருந்தாலும் சரி, நியூ புக்காக இருந்தாலும் சரி. ஸோ இதுக்காகலாம் புக்கு போட்டெலாம் நீங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. தாராளமாக இந்த வீடியோ உங்களுக்கு மோர் தென் எனஃப் போதும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு எக்கனாமிக்ஸ் பாடம் படிக்க போனோம் அப்படின்னோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கும். சரிங்களா? பேராண்மை படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் ஜெயம் ரவி அங்கே இருக்க கிளாஸில் இருக்க பொண்ணுங்களுக்கு ஃபுல்லாக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பார். அது என்ன கிளாஸ் எடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் கிளாஸ் தான். அது எதை பற்றி பேசுவார் அப்படின்னா நுகர்ச்சினா என்ன, கன்சப்ஷன்னா என்ன, ப்ரொடக்டிவிட்டினா என்ன, அதாவது உற்பத்தினா என்ன, அதனால் நாட்டுடைய வளர்ச்சி எதை பொறுத்து மாறுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பார் இல்லையா? ஸோ அந்த தான் எக்கனாமிக்ஸ். தனி ஒருவன் படத்துலேயும் இதே எக்கனாமிக்ஸை பற்றி பேசுவாங்க. அப்போ நியூஸ் பேப்பர் பற்றி பேசுவாங்க. அதாவது நம்ம யாருமே எக்கனாமிக்ஸ் பேஜ் அப்படிங்கிற ஒரு காலத்தவே நியூஸ் பேப்பரில் பார்க்கவே மாட்டோம். ஆனால் அந்த காலம்தான் மற்ற இருக்கக்கூடிய அத்தனை பேப்பரில் இருக்கக்கூடிய அத்தனை செய்திகளையுமே தருது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வெங்காய விலை வீழ்ச்சி அப்படிங்கும்போது வெங்காயத்தை தேக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம நாட்டினுடைய வளர்ச்சியை குறிக்குது. நம்ம நாட்டுடைய ஜிடிபி ரேட் நிறைய தடவை கேட்டிருப்போம். ஜிடிபி ரேட் ஏறுது இறங்குதுப்பாங்க. அதே மாதிரி பங்குச்சந்தை ஏற்றம் வீழ்ச்சியும்பாங்க. ஸோ அந்த இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? இது எல்லாமே எக்கனாமிக்ஸ் தான். இந்த எக்கனாமிக்ஸ் எங்கேருந்து வருது, இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது எங்கேருந்து வருதுன்னா நம்மக்கிட்ட இருந்து தான் வருது. நான் ₹1 கொடுத்து பஸ்ஸில் போகும்போது ஒரு டிக்கெட் வாங்குகிறேன். சரிங்களா? நான் ப்ரைவேட் பஸ்ஸில் போனால் அது ப்ரைவேட் அந்த கம்பெனிக்காரவங்களுக்கு லாபம். கவர்மெண்ட் பஸ்ஸில் போனால் கவர்மெண்ட் கம்பெனிக்கு லாபம். சரிங்களா? ஸோ எக்கனாமிக்ஸுங்கிறது நம்மக்கிட்ட இருந்து தான் வருது. புரியுதுங்களா? ₹1 ₹2 சொல்லி நம்மகிட்டருந்து மொத்தமாக வசூலிக்கிற வரியை வச்சு தான் நமக்கே அடிப்படை திட்டங்களை எல்லாம் தீட்டி நமக்காக அந்த திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க. புரியுதுங்களா? அப்படி வந்தது தான் இந்த இலவச கலர் டிவிலேருந்து மிக்சி, கிரைண்டர் எல்லாமே நம்மக்கிட்டேருந்து போய் திருப்பி இன்னொரு ரூபத்தில் வர்றது தான் இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? சரி, வாங்க ஸ்ட்ரைட்டாக 6th போயிடலாம். ஸோ மனிதன் கண்ட முதல் தொழில் என்ன அப்படின்னா பயிர் தொழில். சரிங்களா? நிறைய அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆடு, மாடு, கோழி, நாயின்னு ஒன்று விடாமல் அடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சிங்கம், புலி, கரடி ஒன்றையுமே விட்டு வைக்கல அவங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கும்போது என்ன பண்ணாங்கன்னா இந்த காய்கறி, பழங்கள் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்புறம் அந்த விதைகளெல்லாம் விதைக்க வச்சு அதுக்கப்புறம் அதை பயிர் பண்ணி அப்புறமேட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ மனிதன் முதலில் எந்த தொழிலை பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயிர் தொழில் தான். சரிங்களா? இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்னு வரும்போதே ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமாக வந்துக்கிட்டு இருக்கும், வருமானம். அதாவது நாட்டு வருமானம், தனிநபர் வருமானம், தலா வருமானம், அது இதுன்னு சொல்லுவாங்க. அதாவது பெர் கேபிட்டா இன்கம், பர்சனல் இன்கம், அதே மாதிரி பார்த்தா நேஷ்னல் இன்கம், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த வருமானம் அப்படின்னா என்ன, நாட்டு வருமானம்னா என்ன, தலா வருமானம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த வார்த்தைகள்லாம் எங்கிட்டோ பார்க்குற மாதிரியே தெரியும். ரொம்ப ஈஸியான வார்த்தையை ரொம்ப சுத்த தமிழில் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். சரிங்களா? ஃபஸ்ட்டு தனிநபர் வருமானம், பர்சனல் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு ஒரு மாதம் 20,000 30,000 40,000 ஏன் 1 லட்சம் 2 லட்சம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்குது, எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும் கிடைக்கிது அப்படின்னு வச்சுங்களேன். என்னுடைய குடும்பம் யூஸ் ஆகிறது, என்னுடைய குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தான் அந்த வருமானம் யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கோடிக்கணக்கில் சம்பாரித்தேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என் குடும்பம் வாழும். நான் ஆயிரக்கணக்கில் சம்பாரிச்சேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என் குடும்பம் வாழும் இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் மட்டும் சம்பாரித்தா அது தனிநபர் வருமானம். இதே இது நான், நீங்கள், எய்த்த வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், டிரைவரு, கண்டக்டர், டாக்டர், இன்ஜினியரு, கலெக்டர்னு சொல்லி எல்லாருமே, அதாவது நாட்டின் முதல் குடிமகன்லேருந்து கடைநிலை ஊழியன் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய அத்தனை வருமானத்தையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாட்டு வருமானம்னு சொல்லுவாங்க. அதாவது உழவர்கள், தொழிலாளர்கள், பணியாளர்கள், இதைத்தான் என்னென்னா புக்கில் இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நாட்டு வருமானம்ங்கிறது மக்கள் எல்லாருமே சேர்ந்து சம்பாதிக்கக்கூடிய வருமானம். தனிநபர் வருமானங்கிறது ஒரே ஒரு தனிநபர் மட்டும் சம்பாதிக்கக்கூடிய வருமானம். புரியுதா உங்களுக்கு? சரி, அடுத்தது வாங்க பகிர்வு. அது என்னப்பா பகிர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது தான் பகிர்வு. அதாவது அனைவருக்கும் தேவைப்படும் அடிப்படை வசதிகளை பெறுவது தான் பகிர்வு. சரிங்களா? ஸோ இதைத்தான் கொடுத்துருக்காங்க, அனைவருக்கும் தேவைப்படும் அடிப்படை வசதிகளை பெறுவது பகிர்வு. இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்பா சம்பாதிப்பார், அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கடைகளுக்கெல்லாம் போய் அந்த ஜாமான்லாம் வாங்கிட்டு சமைச்சு அவங்க மட்டும் சாப்பிட்றது கிடையாது. இல்லை சம்பாரித்து கொடுத்தவர் அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் சாப்பாடு போட்டு அவங்க சாப்பிட்றது கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தேவையான காலை உணவு, மதிய உணவு,
நைட்டு சமைச்சு கொடுத்துட்டு எல்லாருமே அதை பகிர்ந்து தான் சாப்பிட்றோம். ஒரு மாதம் ஃபுல்லாக பட்ஜெட் போட்டு தானே வாழ்கிறாங்க. ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பகிர்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒருத்தர் சம்பாரித்து அதை எல்லாருக்குமே தேவையானவங்க எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் பகிர்வு. இது வந்து நாட்டுடைய வருமானத்தை பொறுத்தவரை எப்படி அப்படின்னா, நாட்டு மக்கள்கிட்ட வரியை வாங்கி அதை கடைநிலை ஊழியன், அதாவது நீங்கள் ₹1 கொடுத்துருந்தாலும் சரி, இப்போ நான் ₹1,00,000 வருஷம் சம்பாதிக்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நான் டேக்ஸ் கட்டியிருப்பேன். ₹1,00,00,000 சம்பாதிக்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் கட்டியிருப்பேன். எல்லாத்திட்டுமே வாங்கி கடைசியாக டேக்ஸே கட்ட முடியாட்டினாலும் பரவாயில்ல, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கும் பகிர்ந்தளிக்கிறதுக்கு பேர் தான் இந்த பகிர்வு. புரியுதுங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், பொருளாதாரத்தின் அடிப்படை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். பொருளாதாரத்தோட அடிப்படைனா என்ன அப்படின்னா உற்பத்தி, நுகர்ச்சி, பகிர்வு. அது என்ன உற்பத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நுகர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா கன்சப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பகிர்வு அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. அதாவது நுகர்ச்சி அப்படின்னா எதுவுமே கிடையாது. உற்பத்தினா உங்களுக்கு புரியுது இல்லையா? ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது பேர் உற்பத்தி, பகிர்ந்தளிக்கிறதுக்கு பேர் பகிர்வு. சரிங்களா? நுகர்ச்சி அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் ஒரு கடைக்கு போகிறேன், ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குகிறேன், நான் என்னுடைய தேவையை தீர்த்துக்கிறேன், அதுக்கு பேர் தான் நுகர்ச்சி. என்னுடைய தேவையை தீர்த்துக்கிறக்காக நான் காசு கொடுத்து வாங்கினா அதுக்கு பேர் நுகர்ச்சி. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இந்த 3 தான் அடிப்படை. முதல்ல உற்பத்தி பண்ணணும். ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணியிருப்பாங்க, அதை நான் காசு கொடுத்து வாங்கணும், அதுக்கு பேர் நுகர்ச்சி. அதை நான் என்னுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறேன், ஸோ இது பேர் பகிர்வு. இந்த 3 தான் பொருளாதாரத்தின் அடிப்படை. சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? சரி, அதுக்கு அடுத்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்த வரியில், மக்கள் பொருட்களை வாங்கி தேவைகளை நிறைவு செய்வதற்கு பேர் என்ன அப்படின்னா நுகர்ச்சி. சரி, அடுத்தது பாருங்கள், இந்தியாவில் பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற ஒரே ஒரு ஆள் தான், அது அமர்த்தியா சென். 1998ஆம் ஆண்டு வந்து நோபல் பரிசு பெற்றிருக்காங்க. சரிங்களா? அடுத்து, பொருட்களை வாங்கி விற்பவரை என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வணிகர். பொருட்களை வாங்கி விற்கிறவங்க வணிகர், மெர்ச்சன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, அதுக்கடுத்து பாருங்கள், சந்தைக்கு பொருட்களின் வரத்து அதிகமானால் விலை குறையும், பொருட்களின் வரத்து குறைவானால் விலை அதிகரிக்கும். அதாவது இப்போ நீங்கள் வந்து டி நகர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பார்த்தீங்கன்னா ரோட்லேயே ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். ₹10 கூட டிஷர்ட்லாம் போட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ திருப்பூருக்கு கூட போங்க, திருப்பூர் பனியன் கம்பெனி இருக்கிறதுனால அங்கே நீங்கள் எந்த பனியன் சட்டி எது வாங்கினாலுமே சரி, உங்களுக்கு பார்த்தீங்க டிஷர்ட்லேருந்து எது வாங்கினாலுமே ₹30, ₹40, ₹50 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய பொருட்களுடைய வரத்து அதிகமாக இருக்கும். அதாவது நிறையா பொருட்களை அங்கேயே தயாரிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லோவாக இருக்குது. இதே இது வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறீங்க, இப்போ கன்னியாகுமரி, ராம்நாடு இந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா அங்கே பொருட்கள், அதாவது துணிகளை தயாரிக்கிறதே கிடையாது அவங்க. ஸோ அவங்க வந்து இன்னொரு இடத்துல வாங்கி தான் கடைகள்லாம் வச்சு விற்கிறாங்க. சரியா? ஸோ அதனால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரத்து குறைவு அங்கே. ஸோ அதனால் விலை ஆட்டோமேட்டிக்காகவே அதிகமாக இருக்கும். இப்போ சூரத் பட்டுப்புடவை சூரத்தில் போய் வாங்கினீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். நம்ம ஊர்களில் வாங்கினீங்க அப்படின்னா 2000, 3000, 5000 சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அங்கே வந்து ₹300 தான் தயாரித்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க, ₹500 தான் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே அதே புடவை ₹5000 விற்கும். ஏன்னா இங்கே வரத்து கம்மி. அங்கே போய் எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோ தான் வாங்கிட்டு வராங்க. புரியுதுங்களா? ஸோ இதைத்தான் இங்கே சொல்கிறாங்க, சந்தைக்கு பொருட்களின் வரத்து அதிகமானால் விலை குறையும், வரத்து அதிகமானால் விலை குறையும், பொருட்களின் வரத்து குறைவானால் விலை அதிகரிக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அடுத்தது பாருங்கள், அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் அங்காடியில் இருந்து வாங்கி பயன்படுத்தும் பொருட்கள். இந்த அங்காடி அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அங்காடி தெருன்ற படம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்காடி அப்படின்னா கடை, கடை வீதி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்காடினா கடை, அது தெரியுமில்ல உங்களுக்கு? சரி, நமக்கு தேவை இருக்குது அப்படின்னா நம்ம போய் கடையில் போய் ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்துகிறோம்னு வைங்களேன், அதைத்தான் நுகர்வோர் பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? நுகர்வோர் பொருட்கள்னா என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, நமக்கு தேவைப்படுற பொருளை வாங்குறது. நுகர்வோர்னால் நம்ம தான். கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், நுகர்வோர் பொருட்கள்னால் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். எண்ணெய் வேணும், சீப்பு வேணும், இது தேங்காய் சில்லு, இந்த தேங்காயெல்லாம் எடுப்பாங்க இல்லையா? ஸோ தேங்காய் வேணும், காலையில் சட்னி அரைக்க ஏதாவது ஒரு பொருள் வாங்குவோம், கடுகு உளுந்துன்னு சொல்லி நிறையா வாங்குவோம் தாளிக்கிறதுக்கெலாம். ஸோ இது மாதிரி எல்லா பொருட்களுமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நுகர்வோர் பொருட்கள் தான். புரியுதா உங்களுக்கு? சரி, இதில் ஒரு 10 இது பார்த்துருக்கோமா? திருப்பி ஒரு தடவை பார்த்துருவோம். மனிதன் கண்ட முதல் தொழில் பயிர் தொழில். நாட்டு வருமானம்ங்கிறது எல்லா மக்களும் சேர்ந்து சம்பாதிக்கக்கூடிய வருமானம். அதே மாதிரி தனிநபர் வருமானம்ங்கிறது ஒரே ஒரு தனிநபர் மட்டும் சம்பாதிக்கக்கூடிய வருமானம். பொருளாதாரத்துடைய அடிப்படை 3, அது என்ன அப்படின்னா உற்பத்தி, நுகர்ச்சி, பகிர்வு. இந்தியாவில் பொருளாதாரத்துக்காக நோபல் பரிசு பெற்றவர் அமர்த்தியா சென். சரிங்களா? பொருட்களின் வரத்து அதிகமானால் விலை குறையும், பொருட்களின் வரத்து குறைவானால் விலை அதிகரிக்கும். சரிங்களா? வேறு எதுவுமே அதில் பெருசாலாம் முக்கியமெல்லாம் கிடையாது. அதுக்கடுத்து பாருங்கள்,
சேமிப்பு என்பது கையில் கிடைக்கும் வருமானத்தில் நுகர்வு செலவு செய்தது போக எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படும் தொகை. இவ்வளோலாம் தேவையே கிடையாது. சேமிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம செலவு செஞ்சது போக மீதி இருக்கக்கூடிய தொகையைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சேமிப்பு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. ஸோ அதை இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாமில் கேட்டால் இப்படி தான் கேட்பாங்க. நுகர்வுக்கு செலவு செய்தது போக எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படும் தொகை. ஸோ நுகர்வு அப்படிங்கும்போது நம்ம ஏதோ பெருசாக நினச்சிருவோம். ஒன்றுமே கிடையாது. நம்ம தேவையை தீர்த்துக்கிட்டது போக மீதி இருக்கக்கூடிய தொகை தான் என்னென்னா சேமிப்பு. ஃபஸ்ட்டு முதல்நிலைத்துறை அப்படிங்கிறத என்னன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? பிரைமரி செக்டார்ஸ். முதல்நிலைத்துறைனா பிரைமரி செக்டார்ஸ். நம்ம எந்த பொருளையுமே உருவாக்காமல் இயற்கையாகவே கிடைக்கிதுன்னு வைங்களேன், அதைத்தான் முதல்நிலைத்துறை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உணவு அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருளை உற்பத்தி செய்வது. இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா மீன் பிடிக்கிறோம். ஸோ மீனை நம்ம உற்பத்தி செய்கிறதெல்லாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அது மீன் குஞ்சு பொறிச்சு அது நிறைய மீனை உற்பத்தி செய்யுது. சரிங்களா? அதே மாதிரி மரம் இருக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்க மரத்தை வேணால் நம்ம நட்டு வச்சுருப்போம். இது பெரிய பெரிய காடுகள்லாம் இருக்கக்கூடிய மரங்களை நம்ம நட்டு வைக்கிறது. ஆட்டோமேட்டிக்காக இயற்கை தந்த கொடை தான் மரம். சரிங்களா? ஸோ மரம் அறுத்தல் அப்படிங்கிறதும் என்ன அப்படின்னா முதன்மைத்துறை. இது எதுவுமே நம்ம எதுவுமே செய்கிறதே கிடையாது. ஒரு இடத்துல போய் கல்லெல்லாம் உடைக்கிறீங்க அப்படின்னா அந்த கல்லை நம்ம உற்பத்தி செஞ்சோமா அப்படின்னா கிடையாது. சரிங்களா? ஸோ இயற்கையை சார்ந்து இயற்கை தந்த மூலப்பொருட்களை யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் முதன்மை துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்ன துறைகள் அப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள். வேளாண் துறை, கால்நடைகள் வளர்த்தல், மீன் பிடித்தல், கனிமங்கள், தாது பொருட்கள், கனிகள், தேன், மூலிகைகள், ரப்பர், பிசின். இது எதையுமே நம்ம உருவாக்குறது கிடையாது. சரிங்களா? ஒரு ஆடு குட்டி போடுது அப்படின்னா அந்த ஆடு குட்டி போட்டுறதுக்கு நம்ம எதுவும் ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. புரியுதுங்களா? அதே மாதிரியே பார்த்திங்கன்னா வேளாண்மை துறை. நம்ம நிலத்தை நம்ம உருவாக்க கிடையாது. அதே மாதிரியே ரப்பரு, பிசினு, கனிகள் இது எதையுமே நம்ம உருவாக்க கிடையாது. இயற்கை தந்த கொடையது. சரிங்களா? ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மை தொழில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாம் நிலை தொழில்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு மிளகா தயாரித்தோம் அப்படின்னா மிளகா விளையுது அப்படின்னா அது முதன்மை தொழில். ஏன்னா அது வேளாண்மையில் வருது. அந்த மிளகாவை அரைச்சி மிளகா பொடியாக்கி பாக்கெட் போட்டு சக்தி மசாலா, ஆச்சி மசாலா, எவரெஸ்ட், டிகாலால் அப்படி இப்படின்னு சொல்லி விற்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி அதை நம்ம ப்ராடக்ட் பண்ணி அதை விற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான், அதாவது கம்பெனிக்கு வந்துடுது அது. ஸோ அந்த மாதிரி தொழில்களை தான் இரண்டாம் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், வேளாண்மையோடைய அடிப்படை தொழில்கள் அதான் சொன்னேன். இப்போ மிளகாவை பார்த்தீங்க அப்படின்னா மிளகா விளையிறது வேளாண்மை. அதை மிளகா தூளாக மாற்றுறது அப்படிங்கிறது வேளாண்மை அடிப்படை தொழில். புரியுதுங்களா? அதே மாதிரி பருத்தியை நம்ம நிலத்தில் விளைய வச்சுருவோம். அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆடையாக மாற்றுறது. ஸோ பருத்தி ஆடையெல்லாம் நெய்கிறாங்க இல்லையா? ஸோ அது இரண்டாம் நிலை தொழில். சர்க்கரையை நம்ம உருவாக்க முடியாது, கரும்பை தான் உருவாக்க முடியும். அதை சர்க்கரையை பிழிஞ்சு பாகு எடுத்து சர்க்கரையாக மாற்றுறாங்க இல்லையா? ஸோ அது இரண்டாம் நிலை தொழில். ஸோ உணவு பதப்படுத்துதல். ஸோ இது எல்லாமே இரண்டாம் நிலை தொழில். அதாவது என்னென்னா முதல்நிலை தொழில் பிரைமரி செக்டாரை சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்களை நம்ம செகண்டரி செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், இந்த காடு சார்ந்த தொழில்கள், காகித தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க, பேப்பர் மில்லு. அதே மாதிரி கட்டுமான பொருட்கள், இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான பொருட்கள் ஃபுல்லாகவே இரண்டாம் நிலை தொழில்கள் தான். கடல் சார்ந்த தொழில்கள், கடல் உணவு, அதாவது மீனை கருவாடாக்குறது, மீன் பிடிக்கிறது வேணால் முதல்நிலை தொழில். அதை கருவாடாக்குறது இரண்டாம் நிலை தொழில் தான். சரிங்களா? செகண்டரி செக்டார் தான். கல் உடைக்கிறது வேணால் முதல்நிலை தொழில். அதை சிமெண்ட் ஆக்குறதோ இல்லை அலுமினியம் பிரித்தெடுக்கிறதோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா செகண்டரி செக்டார். ஸோ இதுலேருந்து தான் கேள்விகள் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா இரும்பு தாது பிரித்தெடுப்பது முதன்மை துறையா, இரண்டாம் நிலை துறையா, சார்பு துறையா, இவற்றில் மேற்கண்ட எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் நிறைய கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. புரியுதா உங்களுக்கு? அதுக்கடுத்து பாருங்கள், நாட்டின் முதுகெலும்பு கிராமங்கள் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா அது காந்தியடிகள். இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. பழைய குரூப் 4 கொஸ்டின்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஈவன் குரூப் 2லேயே கூட 2012, 13 கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், உற்பத்தி பொருட்களை தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது சேவை தொழில். அதாவது முதன்மை தொழில்னால் என்னன்னு பார்த்துட்டோம். வேளாண் பொருட்களை சார்ந்து, அதாவது வேளாண் பொருட்கள் இயற்கையாக கிடைக்கிது இல்லையா, அது முதன்மை தொழில். அதை சார்ந்து நம்ம புதுசாக ஒரு பொருளை தயாரிக்கிறோம், இல்லை அதை ப்ராடக்ட் பண்ணி விற்கிறோம் அப்படின்னா அது இரண்டாம் நிலை தொழில். இப்போ சேவை தொழில்னால் என்ன அப்படின்னா, இப்போ சக்தி மசாலா கம்பெனிலையோ ஆச்சி மசாலா கம்பெனிலையோ அந்த மசாலா பாக்கெட் போட்டு வச்சுருக்காங்க.
அதை நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ட்ரக்லேயோ இல்லை ஒரு லாரியிலையோ ஏற்றி கொண்டு வந்து மக்கள்கிட்ட வந்து அதை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. கரெக்டு தானே? ஸோ அந்த மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறவர், அந்த டிரைவர் வந்து அந்த தொழிலை வந்து அவர், அதாவது அந்த சக்தி மசாலா அந்த பாக்கெட்லாம் போட்டவரெலாம் கிடையாது, கொண்டு வந்து சேர்க்குறாரு, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி துறைகளை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டிரைவரு, கண்டக்டரு, பேங்க் எம்ப்ளாயீஸ், டீச்சர்ஸு, இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பொருளையுமே தயாரிக்க கிடையாது. எந்த டீச்சருமே வந்து அந்த சாக் பீஸை தயாரித்து அதுக்கப்புறம் அவர் போர்டில் யூஸ் பண்ண கிடையாது. அந்த போர்டையுமே அவர் தயாரிக்க கிடையாது. ஆனால் பாடம் நடத்துகிறாங்க. புரியுதுங்களா? பேங்க் எம்ப்ளாயீஸ் அப்படி தான். முன்னாடி இருக்க கம்ப்யூட்டரை அவங்க செய்யலை, ஆனால் அதில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு நேரடியாக பயன்படக்கூடிய வேலையை செய்யக்கூடியவங்க தான் சேவை தொழிலை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், போக்குவரத்து, அதாவது சாலை, ரயில், கடல், ஆகாய போக்குவரத்தில் இருக்க பைலட்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா சேவைத்துறையை சார்ந்தவங்க. தொலைத்தொடர்பு, அஞ்சல், தொலைபேசி, தகவல் தொழில்நுட்பம், ஐடி கம்பெனி எம்ப்ளாயீஸ் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா சேவைத்துறையை சார்ந்தவங்க. வர்த்தகம், பொருட்களை கொள்முதல் செய்தல், விற்பனை செய்தல், இது எல்லாமே சேவைத்துறையை சார்ந்தவங்க. ஒரு பெரிய ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குன்னு வைங்களேன், அவங்க சேவைத்துறையை சார்ந்தவங்க தான். எந்த பொருளையுமே அவங்க உற்பத்தி பண்ணவே கிடையாது. அடுத்து பாருங்கள், வங்கி, பணப்பரிமாற்றம், வங்கி சேவைகள், இதையுமே யார் செய்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேவைத்துறையை சார்ந்தவங்க தான் செய்கிறாங்க. இது டெரிட்டரி செக்டார் அல்லது சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 47%, 47% மக்கள் நகரங்களில் வாழ்கிறார்கள். சரிங்களா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 47% மக்கள் நகரங்களில் வாழ்கிறார்கள். அப்போனா எத்தனை சதவீத மக்கள் வந்து கிராமப்பகுதிகளில் வாழ்கிறாங்க? ஸோ 100ல் 47 கழிச்சா மீதி இருக்கவங்க தான் கிராமப்பகுதிகளில் வாழ்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? 53% மக்கள் கிராமப்பகுதிகள்லேயும் 47% மக்கள் வந்து நகரங்கள்லேயே வாழ்கிறாங்க. மொத்தம் 100%. ஸோ இதை எப்படி வேணாலும் கேட்கலாம். தமிழகத்தில் எத்தனை சதவீத மக்கள் நகரங்களில் வாழ்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் 47, கிராமங்களில் வாழ்கிறார்கள்னு கேட்டால் 53. சரிங்களா? அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துறையை கொடுத்து, இப்போ இந்த ரயில் போக்குவரத்து இல்லை வங்கி இல்லை தொலைத்தொடர்பு, ஏதாவது ஒரு துறையை கொடுத்து இவங்க எந்த துறையை சார்ந்தவங்க, இதை மட்டும் இல்லை, முதன்மை துறை, இரண்டாம் நிலைத்துறை, ஏதாவது ஒரு துறையை கொடுத்து இது எந்த துறையை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி கிராமங்களின் முதுகெலும்புன்னு, கிராமங்களை வந்து முதுகெலும்பு, நாட்டின் முதுகெலும்புன்னு சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா அமர்த்தியா சென் பற்றி கேட்கலாம். அப்புறம் நாட்டு வருமானம், தனிநபர் வருமானம், இதை பற்றி கேட்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப பேசிக்ஸ் தான். ஸோ இதில் வந்து 1-2 கேள்விகள் வரதே அதிகம். ஸோ 7th, 8th, 9th இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலில் இருக்கும். ஸோ வரிசையாக வீடியோவாக பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு லைவ் செஷனுக்கு வந்துடுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே அடுத்து நீங்கள் படிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஒரு தடவை குறித்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னாலே படிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். லைவ் செஷனுக்கு நிறைய பேரை வர சொல்லுங்கள், நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேட்க சொல்லுங்கள். சரிங்களா? வேற ஒரு கிளாஸில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகராஜன். டாடா.